ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி வே டு லேர்ன் இங்கிலீஷ் வித் விஜே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்காக நான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா நான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமர் டாப்பிக்கையுமே தமிழில் டீச் பண்ணிட்டு இருக்கேங்க. என்னோட டீச்சிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்குறீங்களா? அதுதான் இன்ஃபினிட்டிவ்ஸ். ஸோ இன்ஃபினிட்டிவ்ஸ்னால் என்ன, அதோட யூசேஜ் என்ன, எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், நம்ம பேசும்போது அது எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத தமிழில் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் இங்கிலீஷில் பேசணும்னு மட்டும்தாங்க நினைக்கிறேன், எனக்கு எதுக்கு கிராமர் டாபிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ கிராமர் இல்லாமல் நம்ம ஒரு மொழியை பேசுகிறோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்குமாங்க? இப்போ தமிழ் தான் நம்ம தாய்மொழி. அந்த தமிழ்ங்கிற மொழியை நம்ம இலக்கணம் இல்லாமல் நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க தானே. அதே மாதிரி தான் இங்கிலீஷும். நீங்கள் இங்கிலீஷில் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிராமர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் ஒரு டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறது, இன்ஃபினிட்டிவ்ஸ். இது என்ன அப்படின்னு நீங்கள் தமிழில் கேட்டிங்க அப்படின்னா, அவனுக்கு எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் ஒரு தமிழ் வாக்கியம் சொல்கிறேன். எழுதுதல் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன் இல்லையா? ஸோ எழுதுறதுங்கிறது ஒரு வேர்பு, ஆனால் எழுதுதல்னு கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணி இதை நான் ஒரு பெயர் சொல்லா நான் மாற்றிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை வச்சு அதை ஒரு பெயர் சொல்ல மாற்றுறது தான் இன்ஃபினிட்டிவ்ஸ். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ரீட் பண்ணுற சென்டென்ஸை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிடும். டு ஃபைண்ட் ஃபால்ட் இஸ் ஈஸி. குறை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த டு ஃபைண்ட் ஃபால்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே கண்டுபிடிக்கிறதுங்கிற ஒரு வினை சொல்ல, ஒரு வேர்பை ஒரு பெயர் சொல்ல மாற்றிருக்கோம். இது செய்தல் என்பது, அது என்பது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே நான் டு ஃபைண்ட் ஃபால்ட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறது தான் இங்கிலீஷில் இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இதை டூங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. எல்லா இடங்களையும் இப்படியே யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டூ இல்லாமலேயே யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படிங்கிறதும் நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த சென்டென்ஸில் டு ஃபைண்ட் ஃபால்ட் அப்படிங்கிறது தான் இங்கே சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸாக வந்திருக்கு. அதுதான் இங்கே சப்ஜெக்ட். வேர்ப் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ங்கிறது வேர்ப். அதே இப்போ நான் இன்னொரு சென்டென்ஸ் ரீட் பண்ணி காட்டுறேன். ஹீ லைக்ஸ் டு பிளே ஃபுட்பால். இதில் ஹீங்கிறது சப்ஜெக்ட், லைக்ஸ் அப்படிங்கிறது வேர்ப். அவனுக்கு பிடிக்கும். அவனுக்கு என்ன பிடிக்கும்? டு பிளே ஃபுட்பால். ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்டாக நம்ம இன்ஃபினிட்டிவ்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். டு பிளேங்கிறதா இன்ஃபினிட்டிவ்ஸ். இது இந்த இடத்துல சப்ஜெக்டாக இல்லாமல் ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. ஸோ ஒரு இன்ஃபினிட்டிவை நம்ம சப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். She wants to work hard. இந்த சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஷீங்கிறது சப்ஜெக்ட், வான்ஸ்ங்கிறது வேர்ப், டு ஒர்க் அப்படிங்கிறது இங்கே ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. ஸோ சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் எப்படிலாம் கண்டுபிடிக்கிறது, எது ஆப்ஜெக்ட் அப்படிலாம் பற்றி நம்ம நிறையாவே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ மேலே உங்களுக்கு ஒரு லிங்க் காட்டும், அதை டச் பண்ணிங்கன்னா சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுங்கிற வீடியோட லிங்க் இருக்கும். அதை ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க. சில இடங்களில் நான் சொன்னேன் இல்லையா, டூ இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ எங்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடல் வேர்ப்ஸ். ஆல்ரெடி மாடல் வேர்ப்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். மாடல் வேர்ப்ஸில் ஆர்ட் மட்டும் தவிர்த்து மற்ற எல்லா மாடல் வேர்ப்ஸும் அந்த சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பக்கத்தில் வரப்போகிற இன்ஃபினிட்டிவ்க்கு நம்ம டூ சேர்க்க தேவையில்லை. அதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஐ வில் ஆன்சர் த ஃபோன். இதில் பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வில் அப்படிங்கிறது ஆக்சிலரி வேர்ப், அது பக்கத்தில் ஆன்சர் அப்படின்னு நம்ம ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இன்ஃபினிட்டிவ், த ஃபோன். robots can build cars. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேன்கிறது ஆக்சிலரி வேர்ப், build அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஃபினிட்டிவ்ஸாக வந்திருக்கு. ஸோ இன்ஃபினிட்டிவ்ஸ் எல்லாம் இங்கே ப்ரெசென்ட் ஃபார்ம்லேயே தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். லெட் மீ கோ. இதில் பார்த்தீங்கன்னா கோ அப்படிங்கிறதா இன்ஃபினிட்டிவ். லெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆக்சிலரி வேர்ப். ஐ மேட் ஹிம் ரன். ஸோ சில வகையான வேர்ப்ஸ் இருக்குதுங்க, அதுதான் லெஃப்ட், மேக், சி, ஹர் அந்த மாதிரியானது. ஸோ இது பக்கத்துலையும் நம்ம வித்தவுட் டூவில் இன்ஃபினிட்டிவ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. We heard you sing. இதில் பார்த்தீங்கன்னா heard அப்படிங்கிற வேர்ப் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, மேக், சி, ஹர்ட் அந்த மாதிரி. ஸோ ஹர்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். யூக்கு அப்புறம் சிங்னு ஒரு வேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதுதான் இங்கே இன்ஃபினிட்டிவ். நான் கேட்டேன், அவன் பாடுவதை நான் கேட்டேன். ஸோ அவன் பாடிக்கிட்டு இருக்கான், அந்த ஆக்ஷனை நம்ம பாடுவதை அப்படின்னு நம்ம மாற்றுறோம் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே இன்ஃபினிட்டிவாக வந்திருக்கு. ஐ saw her go out. அவள் வெளியே செல்வதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த செல்வதை அந்த மாதிரி கூட தல் இல்லைனா ஐ இந்த மாதிரிலாம் நம்ம சேர்த்து அந்த வேர்பை யூஸ் பண்ணாமல் பெயர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதுதான் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். இன்னும் ஒரு சில வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போதும் டூ இல்லாமல் இன்ஃபினிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பிட், லெட், மேக், நீட், டேர், சி, ஹியர். இந்த இதெல்லாம் வித்தவுட் டூவில் நம்ம இன்ஃபினிட்டிவ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பிட் ஹெம் கோ தேர், ஐ பேட் ஹெம் கோ, லெட் ஹெம் சிட் ஹியர், ஐ வில் நாட் லெட் யூ கோ, மேக் ஹெம் ஸ்டாண்ட், ஐ மேட் ஹெம் ரன், வி நீட் நாட் டு கோ டுடே, யூ நீட் நாட் டு வெயிட், யூ டேர் நாட் டு டூ இட், ஐ saw him do it, ஐ heard him cry. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே டூ எல்லாமே இங்கே க்ரை, டூ அந்த மாதிரிலாம் வெயிட் யூஸ் பண்ணியிருக்கோம், கோ யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே தான் இன்ஃபினிட்டிவ்ஸ். எங்கெல்லாம் மெயின் வேர்ப் நீட், டேர், பிட், வுட் அந்த மாதிரி வில் வந்திருக்கு அப்படின்னா அங்கெல்லாம் மாடல் ஆக்சிலரிஸ் அந்த இந்த மாதிரியான வேர்ப்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அங்கெல்லாம் நம்ம டூ வச்சு இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஷுட் டூ இட்.
இதோட எக்ஸ்பேன்ஷன் இல்லைனா இதை இப்படியும் சொல்லலாம் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணி அப்படின்னா யூ வில் பி கம்பெல்ட் டு டூ இட். ஸோ அந்த இடத்துல டூ இட்ங்கிறத டு டூ இட் அப்படின்னு மாற்றிருக்கோம். ஹி மே கோ, ஹி இஸ் பெர்மிட்டட் டு கோ, ஹி இஸ் அட் லிபர்ட்டி டு கோ இப்படியும் சொல்லலாம். யூ மஸ்ட் கோ, யூ ஆர் கமாண்டட் டு கோ. ஐ கேன் ஸ்விம், ஐ எம் ஏபிள் டு ஸ்விம். ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல அதாவது கேன், மஸ்ட், ஷுட் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இதெல்லாம் மாடல் ஆக்சிலரிஸ். அது பக்கத்தில் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபினிட்டிவ்ஸ். இதை தான் வந்து டூ இல்லாமல் யூஸ் பண்ணுறதுனால இதை பேட் இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் தான் இந்த சைட் கொடுத்துருக்காங்க, டூ சேர்த்து. இன்னும் சில வேர்ட்ஸ் சொல்கிறேன் பாருங்க. யூ ஹேட் பெட்டர் ஆஸ்க் பெர்மிஷன். ஸோ ஹேட் பெட்டர், ஹேட் ரேதர், வுட் ரேதர், சூனர் தேன், ரேதர் தேன். ஸோ இந்த மாதிரியான இடத்துலையும் வந்து நம்ம பேட் இன்ஃபினிட்டிவ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஹேட் பெட்டர் ஆஸ்க் பெர்மிஷன், நீ பேசாமல் பெர்மிஷனை கேட்டு அதுதான் பெட்டர்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஆஸ்க் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ். ஐ ஹவ் ரேதர் பிளே தேன் ஒர்க். ஒர்க் பண்ணுறதை விட நான் விளையாடுறதே பெட்டர்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஒர்க் அண்ட் பிளே இது ரெண்டுமே இன்ஃபினிட்டிவ்ஸ். ஐ வுட் ரேதர் ட்ரை தேன் சஃபர். ஸோ இப்படி நான் கஷ்டப்படுறதுக்கு நான் இறந்தே போகலாம், அதுவே பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னும் சில ஒரு வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தே டிட் நத்திங் பட் டான்ஸ் அண்ட் சிங். ஸோ இந்த மாதிரியான இடத்துலையும் நம்ம வந்து பேர் இன்ஃபினிட்டிவ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை அங்கே சப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா அதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹரி லைக்ஸ் டு ரைட். இதில் டு ரைட் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ், இங்கே ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. ஸோ நான் எங்கெல்லாம் ஓன் மென்ஷன் பண்ணியிருக்கேனோ அது ஆப்ஜெக்ட், எங்கெல்லாம் எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் சப்ஜெக்ட். ஹி ரெஃப்யூஸ் டு ஒபே ஹிஸ் ஆர்டர்ஸ். டு ஒபே. To play cricket is enjoyable. இந்த இடத்துல to play. I like to swim. இந்த இடத்துல to swim. He promised to help me. To help. He used to say so. To say. I hope to hear good news. To hear. He tried to help his friend. To help. I wish to go home. To go. To speak the truth is your first duty. To speak. So இது இங்கே சப்ஜெக்டாகவும் வந்திருக்கு. யூஸ் ஆஃப் த இன்ஃபினிட்டிவ்ஸ். ஸோ எங்கெல்லாம் இன்ஃபினிட்டிவ்ஸ் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா as the subject of a verb. நம்ம ஏற்கனவே பார்த்ததா ஒரு சென்டென்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இன்ஃபினிட்டிவ் ஒரு சப்ஜெக்டாக யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. டு ஃபைண்ட் ஃபால்ட் இஸ் ஈஸி, டு எர் இஸ் ஹியூமன். ஸோ குற்றம் கண்டுபிடிக்கிறதுங்கிறதா மனிதனோட இயல்பே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. as the object of a transitive verb. ஒரு verb transitive verb இருந்தால் தான் அது பக்கத்தில் வந்து ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சென்டென்ஸில் ஆப்ஜெக்டாகவும் இன்ஃபினிட்டிவ்ஸ் வந்திருக்கு, யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஐ do not mean to read. இந்த இடத்துல to read அப்படிங்கிறது வந்து do notங்கிற verb-ஓட ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. He likes to play cards. இதில் பார்த்தீங்கன்னா likesங்கிற transitive verb-ஓட ஆப்ஜெக்ட் தான் to play. As the complement of a verb. ஸோ காம்ப்ளிமெண்ட்னா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு சென்டென்ஸோட ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம லாஸ்ட்டாக போடக்கூடிய ஒரு வேர்டு தான் காம்ப்ளிமெண்ட்டாக வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான இடத்துலையும் வந்து இன்ஃபினிட்டிவ் யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Her greatest pleasure is to sing. இந்த இடத்துல இஸ்ங்கிறதா verb. இந்த இஸ்க்கு அடுத்து நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே எந்த ஒரு வேர்டுமே நம்ம ஃபில் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அது என்னவா மாறிடும்னா இன்கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லிங்கிங் வேர்ப் பக்கத்தில் வரக்கூடியதான் காம்ப்ளிமெண்ட். இந்த இடத்துல இஸ்ங்கிறது லிங்கிங் வேர்ப், இது பக்கத்தில் வரக்கூடிய டு சிங் அப்படிங்கிறதா வந்து காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட்டாக எது வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபினிட்டிவ் வந்திருக்கு. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா as the object of a preposition. ஒரு ப்ரிப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்டாகவும் சம்டைம்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. He had no choice but to obey. அவனுக்கு வேற வழியே இல்லை ஒபே பண்ணுறதை தவிர. ஸோ இந்த இடத்துல எக்ஸப்ட் டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல இது வந்து ஆப்ஜெக்டாக யூஸ் ஆயிருக்கு, ஒரு ப்ரிப்போசிஷனோட ஆப்ஜெக்டாக யூஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து the speaker is about to begin. தொடங்குவதற்கு அவர் தயாராக உள்ளார், அப்படி தொடங்க இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல to begin அப்படிங்கிறது இங்கே ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரிப்போசிஷனாக வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா as an adjective complement. காம்ப்ளிமெண்ட் தான், ஆனால் அது ஆப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட்டாக வந்திருக்கும்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா I saw him. நான் அவனை பார்த்தேன். ஐங்கிறது சப்ஜெக்ட், சாங்கிறது verb, him அவனை அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் வந்துருச்சு, கம்ப்ளீட் மீனிங்கையும் கொடுத்துச்சு. கடைசியாக ஒரு வேர்டு கோன் ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அது இங்கே இன்ஃபினிட்டிவ். இந்த இன்ஃபினிட்டிவ் எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அவனை குறிக்குது, அவன் என்ன செய்து கொண்டிருந்தாங்கிறது தான் குறிக்குது. ஸோ அது இங்கே வந்து அப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான யூசேஜும் இது கொடுக்குதுன்றாங்க. இந்த இன்ஃபினிட்டிவோட ஃபார்ம்ஸே வந்து சேஞ்ச் ஆகுது எப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸில் அப்படின்னு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக எடுத்துக்க வேணா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் ப்ரெசென்ட்டில் வந்து டு லவ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இது பர்ஃபெக்ட்ல அப்படின்னா டு ஹேவ் லவ்ட். இதே வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸில் டு பி லவ்விங், பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் பார்த்தீங்கன்னா டு ஹேவ் பீன் லவ்விங் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதே வந்து பாசிவ்ல நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்து ப்ரெசென்ட் அண்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம் மட்டும் தான் இருக்குது. டு பி லவ்ட், டு ஹேவ் பீன் லவ்ட். ஸோ இந்த ரெண்டு ஃபார்ம் தான் இருக்குது. எக்ஸசைஸ் 2 பார்க்கலாம் வாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து இன்ஃபினிட்டிவாக கண்டுபிடிக்கணும், அது எந்த வகையில் யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. There was nothing for it but to fight. ஸோ இதில் டு ஃபைட் அப்படிங்கிறதா இன்ஃபினிட்டிவ். இது எதுக்காக எங்கே வந்திருக்கு அப்படின்னு என்ன யூசேஜில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த 5 யூசேஜஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் 4th டைப் பார்த்தோம், ஆப்ஜெக்ட் ஆஃப் அ ப்ரிப்போசிஷன். ஸோ அதுக்கு தான் இது எக்ஸாம்பிளாக வந்திருக்கு. ஸோ இது வந்து இங்கே இன்ஃபினிட்டிவ் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் அ ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த
order to advance was given. இதில் to advance அப்படிங்கிறது infinitive. இது இங்க ஆப்ஜெக்டா வந்திருக்கு. He is slow to forgive. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஜெக்டோட இன்ஃபினிட்டிவா வந்திருக்கு. இந்த லாஸ்ட் டைப் பார்த்தோம்ல ஆப்ஜெக்டோட இன்ஃபினிட்டிவ். ஸோ அந்த மாதிரியான யூசேஜில் இது வந்திருக்கு. And fools who came to scoff reminder to pray. இதில் scoff to scoff அப்படிங்கிறதா வந்து infinitive. இது வந்து object of a sentence வந்திருக்கு. Thus to relieve the record was his pride. ஸோ இந்த இடத்துல to relieve அப்படிங்கிறதா infinitive. இது வந்து சப்ஜெக்டா இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். Full many of flower is born to bless unseen. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா to bless அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆப்ஜெக்டா வந்திருக்கு. Music hath charms to soothe the savage breast. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணியிருக்கோம். To retreat was difficult, to advance was impossible. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சப்ஜெக்டா வந்திருக்கு. Everybody wishes to enjoy life. இந்த இடத்துல ஆப்ஜெக்டா வந்திருக்கு. There was not a moment to be lost. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டா வந்திருக்கு. இப்போ எக்ஸசைஸ் 3 பார்க்க போகிறோம். நம்ம கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் சாப்டர் வந்துட்டோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ், அதாவது கண்டினியூஸாக 2 சென்டென்சஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்ஃபினிட்டிவ்ஸை வச்சு அதை கனெக்ட் பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எவ்ரி கிரிக்கெட் டீம் ஹேஸ் அ கேப்டன். ஹி டிரெக்ட்ஸ் த அதர் பிளேயர்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்ஃபினிட்டிவ் இல்லைனா இன்ஃபினிட்டிவை சேர்த்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்படின்னா எப்படி கனெக்ட் பண்ணலாம்? எவ்ரி கிரிக்கெட் டீம் ஹேஸ் அ கேப்டன் ஹூ ஹேஸ் டு direct the other players. இந்த இடத்துல ஹீன் இருக்கத ஹூன் மாற்றணும், இடையில வந்து ஹேஸ் டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ரீட் பண்ணி பார்த்தோம்னா இங்கே ஹேஸ் டுங்கிறது ஹேஸ் டு டிரெக்ட் அப்படிங்கிறது டு டிரெக்ட் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ். நம்ம ஹூ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது ஒரு சிங்கிள் சென்டென்ஸாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, you must part with your purse on this condition only you can save your life. ஸோ இதை எப்படி ஒரே சென்டென்ஸாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா to save your life you must part with your purse. ஸோ இப்படி எழுதுனீங்கன்னா அந்த டு சேவ் யோர் லைஃப்ங்கிறத சப்ஜெக்டாக கொண்டு வந்து அதுக்கு அடுத்து யூ மஸ்ட் பார்ட் யோர் பர்ஸ் வித் யோர் பர்ஸ் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக கொண்டு போனீங்க அப்படின்னா கரெக்டாகவும் இருக்கும். நம்ம இன்ஃபினிட்டிவும் யூஸ் பண்ணியிருப்போம். His father went to Ajmer yesterday. His object was to visit the shrine of Saint Quajapir. ஸோ அவங்க அப்பா நேற்று அஜ்மேர்ங்கிற பிளேஸ்க்கு போனார். அவரோட எய்மே வந்து செயின்ட் குவாஜாபர் போய் விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை வந்து எப்படி ஷார்டன் பண்ணலாம், அதுவும் இல்லாமல் எப்படி நம்ம வந்து இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த சென்டென்ஸ்லேயே டு விசிட்ங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹிஸ் ஆப்ஜெக்ட் வாஸ், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல் ஸ்டாப்பும் வைக்க தேவையில்லை. ஹிஸ் ஃபாதர் வென்ட் டு அஜ்மேர் எஸ்டர்டே டு விசிட் அப்படின்னு போட்டு ரிமைனிங் சென்டென்ஸ் அப்படியே எழுதிட்டீங்கன்னா இது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா he wants to earn his livelihood. He works hard for that reason. ஸோ இதை எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸாக மாற்றுறது, ஒரே சென்டென்ஸாக அதுவும் வந்து இன்ஃபினிட்டிவோட மாற்றுறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா he works hard to earn his livelihood. இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். works hard வரைக்கும் எழுதிட்டு to earn his livelihood அப்படிங்கிறத மட்டும் போட்டோம்னா நமக்கு இந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ஃபினிட்டிவும் யூஸ் பண்ண மாதிரியாச்சு. The insolvent property was sold by the official assignee. The insolvent creditors had to be paid. ஸோ இந்த 2 சென்டென்ஸை நம்ம எப்படி ஒன்றா மாற்ற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை அப்படியே வச்சுக்கணும். The insolvent property was sold by the official assignee. இதுக்கு அடுத்து to pay the அப்படிங்கிறத மட்டும் ஆட் பண்ணிட்டு the insolvent creditors அப்படின்னு போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கும், மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும். The strikers held a meeting. They wished to discuss the terms of the employers. இதில் பார்த்தீங்கன்னா they wished அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை மட்டும் எடுத்துட்டு இதை ஒரு சிங்கிள் சென்டென்ஸாக சேஞ்ச் பண்ணிடலாம். The strikers held a meeting to discuss the terms of the employers அப்படின்னு நம்ம மாற்றிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இங்கே to discuss அப்படிங்கிறதா வந்து இன்ஃபினிட்டிவ். நெக்ஸ்ட் பாருங்க, everyone should do his duty. Government expects this of every man. எல்லாருமே அவங்க டியூட்டியை செய்யணும், அதுதான் கவர்மெண்ட்டும் எதிர்பார்க்குது ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்தும். ஸோ இதை எப்படி மாற்றணும் அப்படின்னா government expects everyone to do his duty அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். He must apologize for his misconduct. It is the only way to escape punishment. அதாவது தண்டனையிலேருந்து தப்பிக்கணும்னா அவன் வந்து மன்னிப்பு கேட்கறது தான் ஒரே வழி. ஸோ இதை எப்படி இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணி நம்ம மாற்றலாம் அப்படின்னா he must apologize for his misconduct to escape punishment. இந்த இடத்துல it is the only way அதை வந்து எடுத்துடலாம். ஷாப்பிங் பண்ணணும், அதே நேரத்தில் டைமும் சேவ் பண்ணணும், ப்ராடக்ட்டில் டிஸ்கவுண்ட்டும் வேணும். இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. அது என்னன்னா நம்மளோட BuyMote ஆப்பில் நீங்கள் ஷாப் பண்ணுறது தான். இதில் எல்லா கிராசரி ஐட்டம்ஸுமே 20% டிஸ்கவுண்ட்டில் எல்லா நாளுமே கிடச்சிட்ருக்கு உங்களுக்கு 7 days டெலிவரியோட. இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ப்ரைஸை அதர் வெப்சைட்டோட செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். எல்லா ப்ராடக்ட்டோட ப்ரைஸுமே வந்து MRP விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.